பெரியவர்களே, அன்பை பெற்றெடுத்த அருமை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தலைநிமிர்ந்து நிலடா என்றும் எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் தூரத்து இடிமுழக்கத்தில் கருவாகி சட்டம் ஒரு பூந்தோட்ட காவல்காரனாக காவல் காத்து கருப்பு நிலாவாக ஒளிகாட்டி சின்ன கவுண்டராக தீர்ப்பு கூறி வல்ல விசுவாக வாரி வழங்கி எதிரிகளுக்கெல்லாம் தென்பாண்டி இளைஞர் எங்களது தேசிய முற்போக்கு வளர்க கேப்டன் புகழ் என்று கூறி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவனரும் இந்த கழகத்துடைய தலைவர் கேப்டன் விஜய் 4வது பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக நாமக்கல் வடக்கு மாவட்டம் முழுவதும் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் நிர்வாகிகளுடைய உற்சாகமான வரவேற்போடு இன்று அன்பு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினம் விழா இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தலைவர் பொறுத்தவரையிலும் தான் திரைப்படத்திலே நடிக்கின்ற காலத்திலிருந்து தன் வாழ்நாள் மறைந்த காலம் வரை அவருக்கு பிடித்தது ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு வழங்கல். அவர் ஏன் என்று சொன்னால் சினிமாவில் நடிக்கும் போது அவர் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருந்தார். அப்பெல்லாம் அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும், வயிற்று பசினா என்னன்னு தெரியும்னு அடிக்கடி பேசுவார். தான் சம்பாதிக்கின்ற காலத்தில் இந்த மாரி வயிறு பசியோட யாரும் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்பு தலைவர் நினைத்தார். அதை அவர் நடத்தி காட்டினார். ஏனென்று சொன்னால் இந்த திரைப்படத்திலே நடிக்கின்ற பொழுது ஒரு சினிமா யூனிட்ல எல்லாத்துக்கும் பொட்டணம் சோறு கொடுப்பாங்க. ஆனால் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் முதல்ல யூனிட்ல யார் இருந்தாலும் சரி சகா நடிகர்களுக்கும் அதே போல தன்னுடைய ரசிகர் மன்றமாகட்டும் தன்னுடைய கட்சி மூலியமாகட்டும் தன் தொண்டர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஏழை எளிய மக்கள் எப்போதும் வயிறார சாப்பிட வேண்டும், பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய இலக்காக வைத்திருந்தார். அதனால் அவருடைய பிறந்த தினத்திலே நாங்கள் ஆகஸ்ட் 25 வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நாமக்கல் வடக்கு மாவட்டம் முழுவதும் சுமார் 25,000 பேருக்கு நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டையும் நகர கழகத்தின் சார்பில் நல்லது ஒரு அன்னதான திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாவட்ட கழக சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணா அப்படியே அண்ணா இங்கே போட்டு போகிறேன். அண்ணா உள்ள இல்லைங்க பாருங்கண்ணா. ஓகே அப்படியே அடுத்த கொடுண்ணா. சரி கொஞ்சம் போய்டுவா நல்லா தெரியும் பார்த்து. வந்துரு பாட்டி வந்துரு இப்படி வந்துரு இப்படி வா பாட்டி. Okay.